தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி இன்று மாநிலம் முழுவதும் மாநில செயற்குழுவின் அடிப்படையில் மாநிலம் முழுவதும் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் மிக எழுச்சியோடு ஒரு மறியல் போராட்டத்தை நாங்கள் சத்துணவு ஊழியர்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த மறியல் போராட்டமானது தொடர்ச்சியாக 4 நாட்கள் நாங்கள் தொடர் மறியல் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். தேர்தல் கால வாக்குறுதியான காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம், பணிக்கொடை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு வாழ்வாதார கோரிக்கையை நிறைவேற்ற கோரி இந்த அரசாங்கமானது எங்களுக்கு வாழ்வாதார கோரிக்கையை தேர்தல் சமயத்தில் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த அரசு அமைந்து 4.5 வருடம் ஆகியும் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் இல்லாததால் நாங்கள் எங்கள் மாநில செயற்குழு அடிப்படையில் இன்று மறியல் போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இதை சிறப்பாக அடுத்து இந்த மறியல் போராட்டத்திற்கு பிறகு 2 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கோம். எங்களுடைய வாக்குறுதிகளை, அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை இந்த தமிழக அரசு உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநில நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேச வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுவும் இல்லாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் என்பது மாதம் வெறும் 2000 தான். அது ஒருவேளை உணவுக்கு கூட பத்தாது. அந்த 2000 என்பது எங்களுடைய ஓய்வூதியர்கள் பிச்சை எடுக்கும் நிலையிலும் அன்னதானம் வாங்கி உணவு உட்கொண்டும் நிலையிலும் எங்கள் ஓய்வூதியர்களுடைய நிலைமை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் வேலை செய்யும் பெண்கள் அதிகம் மகளிர் தான் இருக்கும். பெண்கள் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கணவனால் கைவிடப்பட்டவரும் கணவனை இழந்த பெண்களும் தான் இந்த திட்டத்தில் வேலை பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த திட்டத்தில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த சிறப்பு காலமுறை ஊதியம் என்பது பத்தாது. காலமுறை ஊதியத்தில் 43 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 43 ஆண்டுகளாக போராடுகிறோம். எங்கள் காலமுறை ஊதியத்தையும் ஓய்வூதியத்தையும் வலியுறுத்தி போராடும் எங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி கண்டிப்பாக இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் மறியல் போராட்டத்தை அறிவிச்சு 4 நாள் தொடர் மறியலும், இந்த மறியலுக்கு பிறகு 2 நாள் எங்களுக்கு அதன் பிறகும் எந்த அறிவிப்பும் வரவில்லை என்றால் 2 நாட்கள் காத்திருப்பு போராட்டமும் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டமும் கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தேர்தலில் எங்கள் நிலைப்பாடு என்பது நாங்களும் இது தமிழகத்தின் வாக்காளர்கள் தான் என்பதை இந்த முதல்வர்களுக்கு ஆணித்தனமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா SIR பணி என்பது மிக கொடுமையான பணியா இருக்கு. அந்த பணியை சிறப்பாக செய்யும் எங்களுடைய சத்துணவு ஊழியர்கள் 2026 தேர்தலில் எங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக எங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் எங்க மாநில மைய முடிவின்படி மாநில செயற்குழுவை கூட்டி அதற்கான ஒரு பிரதிபலிப்பை கண்டிப்பாக இந்த தமிழக அரசுக்கு நாங்கள் எதிர்கொள்வோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தாரின் ஓட்டோட ஒட்டு மொத்தமாக ஓய்வூதியர்கள் ஓட்டு கரண்ட்ல இருக்க நாங்க சத்துணவு ஊழியர்களின் ஓட்டும் சேர்த்து 20 லட்சம் ஓட்டு இருக்கு எங்கள்கிட்ட. இந்த 20 லட்சம் ஓட்டையும் இந்த முதல்வர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் 20 லட்சம் ஓட்டையும் இழக்க நேரிடும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். டி. அமுதா, மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்டம்.